14வது நாள் போரில் கர்ணன் மிக சக்திவாய்ந்த தன்னுடைய சக்தி ஆயுதத்தை அர்ஜுனனுக்கெதிராக பிரயோகிக்க முடிவெடுக்கிறான். அஸ்வத்தாமனிடம் கர்ணன் பேசினதை அறிந்த கண்ணன் அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டுமே என்று கவலைப்பட்டான். கண்ணன் கடோல்கச்சனை அழைத்து கர்ணனோடு போரிட சொன்னான். உன்னுடைய சக்தியை காட்டு, கௌரவர்களை அழித்து விடு என்றான். இந்திரனிடமிருந்து கர்ணனுக்கு கிடைத்தது இந்த மிக சக்தி வாய்ந்த சக்தியாயுதம். துரியோதனன் அனுப்பின 2 அரக்கர்களை கடோல்கச்சன் கொன்றுவிட்டான். பீமனின் மகன் தான் கடோல்கச்சன். கௌரவர்கள் நிறைய பேர் யுத்தத்தில் இறத்துப்போனதும் இவனை கொன்று விடு என்று கௌரவர்கள் பயந்து அலறினார்கள். அர்ஜுனனுக்காக வைத்திருந்த சக்தி ஆயுதத்தை விட்டான் கர்ணன். அம்பு வருவதைக் கண்டு தன் உடம்பை பெரிதாக்கினான். பானத்தின் அக்னி ஜுவாலை கடோல்கச்சனை தாக்கியதும் மலை விழுந்தது போல் கீழே சாய்ந்தான். விழுந்த உடம்பின் கீழே ஒரு அக்ஷவுகணி கௌரவப்படை இறந்து போனது. அர்ஜுனன் முதலானோர் கவலைப்பட்டார்கள். கண்ணன் சிரித்து கொண்டிருந்தான். அர்ஜுனனை தழுவி கொண்டான் கண்ணன். அர்ஜுனனிடம் யுத்தத்திற்கு போகாதே என்றால் கேட்க மாட்டான். போயிருந்தால் உயிர் போயிருக்கும். அர்ஜுனனை காப்பாற்றிய சந்தோஷம் கண்ணனுக்கு.